ஏசாயா 43:18 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பழைய காரியங்களை எல்லாம் மறந்து போங்க. பழைய பிரச்சனைகளை நினச்சி 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 நீங்கள் எவ்வளவு நாளைக்கு நீங்கள் அழுது கொண்டே இருக்க போகிறீங்க? மறந்துருங்க, மறந்து போங்க. கலப்பையில் கை வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டாம் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை நம்பி வந்துட்டீங்கல்ல, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். லோத்தினுடைய மனைவி பின்னாடி திரும்பி பார்த்து உப்புத்துணா மாறிப்போனாள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அதே சமயம் ரூத் என்ற ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்கிறோம். தான் வாழ்ந்த சொந்த தேசம் அந்த மோவாப் தேசம், தன்னுடைய சொந்த பந்தங்கள், உறவுகள், தன்னுடைய வசதி வாய்ப்புகள், தான் காலங்காலமாக வணங்கின தெய்வங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவருடைய மாமியாரை நம்பி பின்னாடி வந்தா. இங்கே வந்ததுக்கு பின்னாடி தன்னுடைய உறவுகளை நினைக்கல, தன்னுடைய சொந்த பந்தங்களை நினைக்கல, தான் வணங்கின தெய்வங்களை நினைக்கல, எதையும் நினைக்கல, மறுபடி பேசவே இல்லை. ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை பார்த்து அவளை அந்த தேசத்தில் தலை நிமிர பண்ணினார். அவள் கூட இருந்து அவருடைய பிரச்சனைகளையெல்லாம் மாற்றி, அவருடைய வேதனைகளையெல்லாம் மாற்றி அவளை தலை நிமிர பண்ணினார். அவளை பாதுகாத்து கொண்டார். ஆமாங்க, நீங்கள் ஆண்டவரை நம்பி வந்துட்டீங்கல்ல, உங்கள் பிரச்சனைகளை பார்க்காதீங்க, உங்களுடைய வேதனைகளையே அழுதுகிட்டு இருக்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை பாதுகாத்து, நீங்கள் எந்த இடத்துல வெக்கப்பட்டு போய் இருந்தீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ணுவார், உங்களை உயர்த்துவார். நீங்கள் வாழ்கிற அந்த இடத்துல, வாழ்கிற ஊரில் நீங்கள் உயர்ந்திருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.